ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சோமாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கீ, இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி டோ பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இதை மூடி வச்சிடலாம். 1/2 கப் போத்துருவின தேங்காய் தேவைப்படும். பேன் வச்சுட்டு 1/4 கப் உடச்சக்கல்லையை கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு ஆறுன அப்புறமா மாற்றி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 10 முந்திரியை உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காவை பூத்துருவி வச்சிடணும், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச உடச்சக்கல்லையோட பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துட்டு 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய், இதை பவுடர் பண்ணி இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிற பூர்ணம் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. டோவும் இருக்குது. டோவை ஷேப் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம பூர்ணத்தை வச்சு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். சோமோஸ் எல்லாமே பொரிக்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு. பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சோமோஸாக உள்ளே ஆட் பண்ணி இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிறிஸ்பியாக சோமோஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.